கேப்ரியல் தாலமைடு சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி அமைன் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மெத்தட்ன்றாங்க. என்னன்னு கவனிங்க. தாலமைடு ஆன் ட்ரீட்டட் வித் எத்தனாலிக் KOH ஃபார்ம்ஸ் பொட்டாசியம் சால்ட் ஆஃப் தாலமைடு which on heating with alkyl halide followed by alkaline hydrolysis gives the primary amine. நமக்கு primary amine கொடுக்கும் அப்படின்றாங்க. இதுக்கு ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்ன எடுக்க போறோம்? நம்ம தாலமைடு எடுக்க போறோம். ஸோ தாலமைடு எப்படி சார் நான் வச்சுக்கலாம் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு உங்களுக்கு தாலிக் ஆசிட் ஃபார்முலா தெரியணும். தாலிக் ஆசிட்ன்றது பென்சின் ரிங்ல இந்த மாதிரி ரெண்டு கார்பாக்சிலிக் குரூப் இருக்கிறது. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாலிக் ஆசிடு. இப்போ தாலமைடுன்றாங்க. அப்போ என்ன நடக்கணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. இது என்ன பண்ணுங்க, நமக்கு ரப் பண்ணிடுங்க. ரப் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க போங்க அப்படின்னா NH போட்டுருங்க. NH போட்டு இதோட பாண்ட் பண்ணுங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாலமைடு அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து என்னது நமக்கு தாலமைடு அப்படின்னு சொல்லக்கூடியது. தாலமைடு என்ன ஆக போகுது? நமக்கு ஆல்கஹாலிக் KOH ரியாக்ட் ஆக போகுது. அப்போ எழுதுங்க ஆல்கஹாலிக் KOH. அப்போ ஆல்கஹாலிக் KOH ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன நடக்குன்னு கவனித்தங்களா? இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இந்த OH சேர்ந்து -H2O வாட்டர் வெளியே போயிடும். வெளியே போயிட்டு நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா பொட்டாசியம் தாலமைடு ஃபார்ம் ஆகும். எப்படின்னு கவனிங்க. ஸோ அந்த H மட்டும் தான் போயிருக்கு. ரிமைனிங் பார்ட்டை அப்படியே எழுதுங்க. நீங்கள் இது ஏதோ பெருசாக இருக்குன்னு எழுதாம விட்டுருவோம் பையன். ரொம்ப சிம்பிள். நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே என்ன இருக்கு? இங்கே N இருக்குது. இங்கே H போயிட்டு K உள்ளே வந்துடும். அப்போ K வந்து ப்ளஸ், Nக்கு வந்து என்ன அப்படின்னா மைனஸ் அப்படின்னு வரும். ஓகேவா? ரைட். இப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா பொட்டாசியம் தாலமைடு ஃபார்ம் ஆயிருக்கு. இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரீட்டட் வித் அல்கைல் ஹாலைடு வச்சு ட்ரீட் பண்ண போகிறோம். ட்ரீட் பண்ண என்ன நடக்குது கவனிங்க. நல்லா கவனித்தாங்க. ஸோ அல்கைல் ஹாலைடு வச்சு ட்ரீட் பண்ண அப்படின்னா இந்த K வந்து இந்த ஹாலஜன் ரியாக்ட் ஆகி என்ன ஆகுது? பொட்டாசியம் குளோரைடா வெளியே போயிட்டு இந்த அல்கைல் குரூப் உள்ளே போயிடுது. அப்போ என்ன நடக்குது கவனித்தாங்களா? ஸோ ஒரே இடத்துல நடந்துகிட்டே இருக்கு அடுத்தடுத்து. அதை மட்டும் நீங்கள் கவனமாக பிடிச்சிட்டா போதும். ஈஸியாக நீங்கள் இந்த கேப்ரியல் தாலமைடு சிந்தசிஸில் மார்க் எடுத்துட முடியும். அப்போ NR அப்படின்னு வந்துடும். புரிஞ்சா? அந்த K போயிடுச்சு. NR அல்கைல் குரூப் உள்ளே வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை அல்கலின் ஹைட்ராலிசிஸ் பண்ண போகிறோம். இப்போ ரிமைனிங் என்ன ஆகுது அப்படின்னா அதே KOH என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா பிரைமரி அமீன் கிடைக்கும். அப்போ என்ன நடக்கும் கவனிங்க. RNH2 உங்களுக்கு வெளியே வந்துடும். ப்ளஸ் வேற என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா அந்த பொட்டாசியம் தாலைட் வந்து அப்படியே உங்களுக்கு கிடைச்சிரும். என்ன நடக்கும் கவனிங்க. அதை அப்படியே எழுதுங்க தங்கங்களா. இதை அப்படியே எழுதுங்க. C டபுள் பாண்ட் O அங்கே என்ன நடக்கும்? நமக்கு ஓகே வந்துடும். ஸோ பொட்டாசியம் தாலைட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிரும். சொன்ன விஷயம் புரிஞ்ச தங்கங்களா? ஸோ நமக்கு பிரைமரி அமீன் கிடச்சிருச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேப்ரியல் தாலமைடு சிந்தசிஸ் வந்து பிரைமரி அமீன் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயம், இந்த மெத்தடில் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண முடியாதுன்னா அனிலினை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அது ஒரு வார்த்தையாக கொடுத்துருப்பாங்க, உள்ளே கொடுத்துருப்பாங்க. திஸ் மெத்தட் இஸ் கேனாட் பி ப்ரிப்பேர் ஃபார் என்னதான் அனிலின்.